கைகளை உயர்த்தி ஓ ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. சொல்லலாமா? ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஆராதனை துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் சொல்லுங்க. துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் சொல்லுவோம். ரதமமமயா தூயவர் துதித்து 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 மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் துதித்து 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 சொல்லுங்க. உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை உயர்த்துகிறேன். ஓ துதித்து துதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உங்கத்தில் பெற்று கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்னே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். சொல்லுங்க. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான் துதித்து. ஆமென். தூயவர் உம்மை நான் ஆத்துமாவின் அங்குரமே ஆத்துமாவின் நங்கூரமே ஆழிவில்லா பெட்டகமே ஆத்துமாவின் நங்கூரமே ஆழிவில்லா பெட்டகமே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்
கண்மாலையே தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் சொல்கிறேன். ஆத்துமாவின் அவரே நங்கூரமாயிருக்கிறார், அவரே நம்பிக்கை நங்கூரமாயிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் ஓ ஹல்லேலூயா. தூதித்து தூதித்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்பற்றுவே, உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான். மீண்டுமாய் சொல்லுங்க. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான். உம்மைத்தானே பற்றிக் கொண்டே, உம் தோளில் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து தூயவர் உம்மை நான். அவர் மேய்ப்பர், நாம் ஆட்டுக்குட்டிகளாய் இருக்கிறோமே. அவர் நம்மை நடத்துவார். புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீரண்டை நம்மை நடத்துகிறவர், நம் ஆத்துமாவை தேற்றுகிறவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறவர். கோலும் தடியினாலும் நம்மை தேற்றுகிறவர். சொல்லுவோம். மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். துதித்து தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். மீண்டுமாய் நல்மேய்ப்பரே நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே நானும் முந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான் இருப்பேன். ஜெபத்தோடு 2 கைகளில உயர்த்தி தாவீது 23ஆம் சங்கீதத்திலே அழகாய் சொல்லுகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர். ஒரு மெய்ப்பன் ஆட்டுக்குட்டியை ஆடுகளை நடத்தும் போது வேகமாய் புரண்டு ஓடுகிற நதியின் அண்டை நடத்த மாட்டான். ஏனென்றால் வேகமாய் ஓடுகிற தண்ணீர், புரண்டு வருகிற தண்ணீர் அண்டை ஆடுகளை மேய்ப்பான் என்று சொன்னால், அந்த தண்ணீர் பாருங்க அந்த ஆடோட மூக்குல பட்டு உடனே செத்து போயிருமா. அதோட டிசைன், ஆடோட டிசைன் அப்படிதான். அமர்ந்த தண்ணீர் அண்டை தான் ஆட்டை கொண்டு போய் நடத்தின ஒரு மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். அந்த ஆடுகளை எங்க நடத்துவானா? அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் நடத்துவதை போல நம்ம ஆண்டவர் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அதை போல எந்த ஒரு மிருகத்தையும் நம்மளோட தோள்களில் வைக்கவே அது ஃபிட்டே ஆகாது. எந்த ஒரு நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், எந்த ஒரு மிருகமா இருந்தாலும் அதை தூக்கி கையில வைக்கலாம், அதை நீங்க தோல்ல போடவே முடியாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு கூட பார்த்துருக்கலாம், எந்த ஒரு மிருகத்தையும் அப்படி தோல்ல போட்டா அது ஃபிட்டே ஆகாது. ஆனா நீங்க பாருங்க, ஆடோட டிசைனு, ஆட்டுக்குட்டியோட டிசைனு பார்த்தீங்கன்னா அது தோல்ல போட்டால் அழகா அது ஃபிட் ஆயிரும்.
நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய பிக்சர்ஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு வேளை ஆடு நீங்கள் தூக்கி இருக்கலாம். நீங்கள் ஆட்டுக்குட்டியை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பீகாருக்கு போயிருந்தப்ப அங்கே ஆட்டுக்குட்டி எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆடை தூக்கி என் தோளில் போட்டு அழகாக அது ஃபிட் ஆயிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை கூகுளில் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவரே நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நாம் அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். மெய்ப்பன் பாருங்க, அந்த ஆடுகள் எல்லாம் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறான். எந்த ஒரு துஷ்ட மிருகங்களும் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடாதபடிக்கு அவனுடைய கைகளுக்கு கோலும் தடியும் இருக்குமா. கோலும் டைரக்ட் பண்ற தடி, பாதுகாக்க எல்லாமே அந்த மெய்ப்பன் கையில் இருக்கும். சில நேரங்களில் ஆடுகளை போல நம்ம வழி தப்பி போகும்போது ஆண்டவர் தம்முடைய கோலும் தடியை வச்சு கொஞ்சம் டைரக்ட் பண்ணி நம்மை நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டி நடத்துகிறவர். பாருங்க, அழகான சரணம். இந்த சரணத்தை மீண்டுமாய் பாடுங்க. இந்த பாட்டா பாடாம அந்த வரிகளெல்லாம் உணர்ந்து, நல்மேய்ப்பரே என் நம்பிக்கையே, நானும் உந்த நாட்டுக்குட்டி, உம்மையே நான் பின்தொடர்வேன். உம் தோளில் நான் சாய்ந்திருப்பேன், உம் தோளில் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டி மெய்ப்பனுடைய தோல்ல இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம், ரொம்ப பாதுகாப்பு. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி, நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுங்க, நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்வே, உம் தோளில் நான். மீண்டுமாய், நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன். மீண்டும், நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மை நானே பின்தொடர்வே, உம் தோளில் நான் இருப்பேன். உம்மை தானே பின்தொடர்வே, உம் தோளில் நான். மீண்டுமாய் சொல்லுங்க, உம்மை தானே உம் தோளில் நான். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து தூயவர் உம்மை நான். துதித்து எல்லாரும் சேர்ந்து நல்ல கைகளை உயர்த்தி, தூயவரே மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலே கேட்குதையா, உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் பொங்குதையா. துதித்து தூயவர் உம்மை நான். சொல்லுங்க, செவிகளிலே கர்த்தருடைய சத்தம், மெய்ப்பனின் சத்தம் என் காதுகளிலே கேட்பதாக, என் செவிகளிலே கேட்பதாக.
வழி இதுவே, வழி இதுவே என்று சத்தம் கேட்பதாக. நல்ல கைகளில் காதில் கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சத்தம், மெய்ப்பனின் சத்தம், மெய்ப்பனின் சத்தம் ஒவ்வொரு நாளும் எங்கள் காதுகளிலே கேட்பதாக, எங்கள் செவிகளிலே கேட்பதாக. எங்கள் கண்கள் காதுகள் திறக்கப்படட்டும் அப்பா. வழி இதுவே, வழி இதுவே, சத்தம் கேட்பதாக. மீண்டுமாய் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளம் எல்லாம் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதை. எல்லாரும் தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ் தூயவர் உம்மை நான். தூதித்து தூதித்து தூயவர் உம்மை நான். துதித்து துதித்து ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரை பாடிக்கொண்டே இருப்பேன். துதித்து துதித்து நான் முன்னேறுவேன். அவர் சத்தத்தை கேட்டு நான் நடப்பேன். அவரே என் ஆத்துமாவுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், என் ஆத்துமாவுக்கு நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிறார். சொல்லுவோமா, தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான். இயேசுவே, இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே வெளிச்சம், நானே எல்லாமுமாய் இருக்கிறேன். தூயவர் உம்மை நான் ஆடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீரனோடு கூட இருக்கிறீர். மது கோடும் தடியும் என்னை தேற்றும். கைகளை உயர்த்தி, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம், அவர் நம்மை நடத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி, நான் பயப்படேன். ஒருவேளை மரண பயங்கள் இருக்கலாம். இந்த வியாதியில நான் மரித்து போயிருவேனோ, இந்த பலவீனத்துல நான் மரித்து போயிருவேனோ, என் எதிர்காலம் முடிந்து போய்விடுமோ, நான் மரித்து விட்டால் என் பிள்ளைகளுக்கு யார் இருப்பார், யார் விசாரிப்பார்? இப்படி எல்லாம் கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கலாம். கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, ஒத்தாசை அனுப்புங்கப்பா. என் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளை நீர் என்னோடு கூட இருப்பீராக. ஓ கபரபாஷ்யதி அந்தரபலதி அந்தலமா சொல்லுங்க ஆண்டவரே, உங்க பிரசன்னை இறங்கி வரட்டும். என் வீட்டில் உங்க பிரசன்னை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. சூழ்நிலையில உம்முடைய கரம் நீட்டப்படட்டும்பா. ஒருவருக்கும் தெரியாத ஆண்டவரே இந்த வேதனைகள், பிரச்சனைகள், நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே முடிவு செய்ய முடியுமே. ஓ ரபானா ஷதரலா, நீர் வாருமே, நீர் வாருமே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வீட்டுக்கு வா, என் சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஆனாலும் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஓ ரபாலா ஷதரே, ஓ ரமமதரமஷதர. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க
இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. சொல்லுங்க, நீர் போதும், உங்க பிரசன்னம் போதும். நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். சொல்லுங்க, நீர் போதுமே வாழ்விலே ஏசையா. மலை போல துன்பம், மாலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மாலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை உள்ளங்கைகளில் அவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. கைகளை உயர்த்தி சொல்லு, நீர் போதுமே. பலவீன நேரம், பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, ஏசையா, ஏசையா. ஆராதிக்கலாமா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. எல் ஷடாய், உங்க மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளிலே தேவ மகிமையின் பிரசன்னம், சுகமாக்குகிற பிரசன்னம், கட்டுகளை உடைக்கிற பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
கைகளை உயர்த்தி நீங்கள் ஆண்டவரும் நீங்களும் நல்ல கைகளை அசைத்து பாடுங்க. சொல்லுங்க, தேவ மகிமை பரலோக மகிமையின் பிரசனம். பலவீன பகுதிகளிலே சுகமாக்குகிற உங்க வல்லமையின் பிரசனம் ஊற்றப்படட்டும் அப்பா. உயிர்ப்பிப்பீராக, விடுதலையாக்குவீராக. சந்ததி சந்ததியாய் வருகிற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக. ஓ ரிகாமாமா சியாந்தரா. ஓ ஹalleluya. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா?